உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் மேசராசி நடுநாயகமா நிற்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதாயா பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பயங்கரமா டஃப் கொடுக்க போறீங்களோ? எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா மிஸ்டர் சுக்ரன் நட்சத்திராதிபதி போய் கேதுவோடு சஞ்சாரம் செய்திருக்காரு. ஐயோ கேதுவோட அப்படிலாம் யோசிக்காதீங்க. எப்போ பார்த்தாலுமே கேது கெட்டப்ப இருப்பாரா? நிறைய இடத்துல கேது நல்லது, கரை நல்லதுன்ற மாதிரி கேது நல்லது. அவன் தான் ஞானக்காரகன், அவன் தான் யோகக்காரகன், அவன் தான் போகக்காரகன். கேதுக்கு நிறைய கேரக்டர் இருக்கு. கேது அப்படின்னாலே தடை தாமதம் அதெல்லாம் தாண்டி ஒரு டீப் அனலைஸ்மெண்ட்டை கொடுக்கறது கேது. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கறது கேது. அதே மாதிரி கேதுவோட சேர்ந்து யார் சேர்றாங்களோ அந்த பிளானட்டுடைய தன்மையை அப்படியே எடுத்து பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுன்னா கேதுக்கு உண்டு. அப்ப பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதன் போய் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது நிறைய இன்ட்யூஷன் பவரை கிரியேட் பண்ணும். பெண் தெய்வங்களுடைய சுயமா இயங்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்மள கன்னி பெண், அந்த தெய்வங்களுடைய கனெக்டிவிட்டியை நம்ம கிட்ட கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய குலதெய்வமே அந்த மாதிரியான அமைப்பாக இருந்தால் நீங்கள்லாம் பிளஸ்டு. இந்த மாதம் உங்களுக்கான பிளஸ்ஸிங் ஷவரை உங்களுடைய குலதெய்வத்தோடைய ஆசையை உங்களுடைய நட்சத்திரநாதன் கூட இருக்கக்கூடிய கேதுவோடு சேர்ந்து பெற்று கொடுக்க போகிறார். எவ்வளவு அருமையான டைம்! ஏன்னா காலப்புருஷனுடைய 5ஆம் வீட்டில் போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறார். சும்மா கூட இல்லை. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது சொல்லவா வேணும்? முதல் 5ஆம் இடம் இசிக்கொல்ட்டு போட்டாலே குலதெய்வம், அப்புறம்தான் இஷ்ட தெய்வம், அப்புறம்தான் குழந்தை, அப்புறம்தான் சொந்த ஊர் பூர்வீகம், அப்படியே வரும். அப்ப யாருக்கெல்லாம் பூர்வீகத்துல பிரச்சனை இருந்ததோ இந்த மாதம் அதற்கான நிவர்த்தி கிடைக்க போகுது. நிறைய பூர்வீக சொத்துக்கள் கைமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் இழுத்துட்டே இருக்குங்க பஞ்சாயத்து. எப்ப சொத்து கிடைக்கும்னு தெரியல. இந்த மாசம் சொத்து கிடைக்கும். யாருக்கு? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இல்லையா, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அது தீர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த மாதம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாசம் அதுக்கான சினாரியோவை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. பட் அடுத்த மாசம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் முகாந்திரங்கள் 100 விழுக்காடு உண்டு. நட்சத்திரநாதன் ஒரு பக்கம் தான் கேது. பட் இந்த பக்கம்லாம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரநாதனோட வீட்டில் தான் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா இது? ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்பது நட்சத்திரநாதனுடைய வீடு. இன்னொரு ராசிக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்குறார். அது நமக்கு 8ஆம் இடமாக வருது. இப்படிக்கா பார்த்தா இங்கேருந்து டைரெக்டாக 10ஆம் இடத்துக்கு நட்சத்திரநாதனுடைய பார்வை. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நேராக அப்படியே 4 தேதி வரைக்கும் தான் அப்படியே இறங்கிட்டு சூரியனை கூப்பிட்டு வா மச்சான் உட்கார வைப்பார். 5ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்து பார்வை பெறுதல் அப்படின்றது 10ஆம் இடத்திற்கு குருவோடு சேர்ந்து வேற என்ன சொல்றது? இது பேர் சிவராஜ யோகம்னு பேர். இந்த பக்கம் 10ஆம் இடத்திற்கு குருவோட சூரியனோட பார்வை, இந்த பக்கம் 11ஆம் இடத்திற்கு நட்சத்திரநாதனுடைய பார்வை, இந்த பக்கம் நட்சத்திரநாதன் வீட்டில் ராசிநாதன் உட்காந்து 8ஆம் இடத்து பார்வை. வேற என்ன சாமி வேணும்? பரணி நட்சத்திரக்காரங்களாம் வேற லெவலில் தரணி ஆள போறீங்க. ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்த டென்ஷன் விலகும். ஃபர்ஸ்ட் வேலையில் ஒரு மாதிரி இருந்த டிஸ்டர்பன்ஸ் அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடலாம். உண்மையை சொல்லணும் போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த இடைவெளி நீங்கி ஊடல் நீங்கி கூடல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் அமர்ந்து ராகுவை பார்க்க போறார். ராகு சுக்கிரன் சேர்ந்தா சொல்லவா வேணும்? எப்பா செமையா இருக்க போகுது. பயங்கர அப்படியே ரெமோவா இருக்க போறீங்க. அல்டிமேட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை பரணி நட்சத்திரக்காரருக்கு நிகழ காத்திருக்கிறது. 7ஆம் இடத்து பார்வை என்றாலும் உங்களோட ஸ்பௌஸ் நீங்க சொன்னபடியெல்லாம் கேட்பாங்க. இது வரைக்கும் நோ அப்படின்னு சொன்னவங்க வீட்டில் எஸ் சிக்னல் விழும். யாரெல்லாம் லவ் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்ணி மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்கும் இந்த காலகட்டம் ஒரு சரியான ஒரு நிகழ்வை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் தெரியும். போட்டித் தேர்வில் வெற்றி அடைவதற்கான முகாந்திரங்கள் தெரியும். ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய பலம் என்பது உங்களுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் பவரில் வச்சுக்கும். ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழிவுகள் போகக்கூடிய இடத்துல மிகுந்த கவனம். ஆசன வாய் பகுதியில் கொஞ்சம் கவனம். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம். மற்றபடி எல்லாமே சூப்பர். புதன் வேற வக்ரமாக இருக்காரு அப்படின்றதே ஒரு மிகச்சரியான கொடுப்பனை தான் பரணியை பொறுத்த வரைக்கும். நம்ம வாய் சும்மா இருக்காது எப்பயுமே. நம்ம ஏதாவது பேசிட்டு வாங்கி கட்டிக்கும். இந்த தடவை புதன் வக்கரமாகும்போது தேவையில்லாமல் வாய்க்கு கொஞ்சம் ஜிப்லா கவர் போட்டுக்கிட்டா நல்லது இந்த ஒரு மாதம். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறையா நல்லது நடக்க போகுது. முதல்ல வேலை பழு குறைய போகுது, டென்ஷன் குறைய போகுது, தூக்கம் இல்லாமல் தவிச்ச நிலையை மாறப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முதலீட்டின் மேல் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு பரணியில் சந்திரன் தான் இருக்கும்ல, எந்த பிளான்ட் இருந்தாலும் சரி, லக்னம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முதலீட்டுக்குள் உங்களை கொண்டு போய் இந்த தடவை தள்ளும்.
சுக்கிரன் கேது காம்பினேஷன்ற தாண்டியும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டும் உங்களுக்கு அப்படியே ஒரு சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்க போது. ஆரம்பிக்கும் போதே அடிக்களமாக இருக்கும். நிறைய உங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு கொடுக்கும். ஆனால் பெண் தோழிகளிடம் மிகுந்த கவனமாக இருக்கணும். அத்தை அக்கா இவர்களுக்கு கவனமாக இருக்கணும். ஹெல்த் வைஸ் அம்மாவுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இல்லை நீங்கள் அம்மாவா இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். நம்மளுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன சின்ன பிரிவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வேலை பழுவாலையோ இல்லை வேறு ஏதோனாலேயோ லைட்டாக லிட்டில் பிட் பிள்ளைகளை கவனிக்க முடியல. ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்காந்துருக்காரு கேது கூட. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நம்மளுக்கும் ஒரு சின்ன இடைவெளி வருது. பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கொஞ்சம் வேலை பழுவால் பிள்ளைங்களை வந்து பார்க்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகரிக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய அடிப்படை வாழ்வியலுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்குமே தவிர சும்மா ஏதோ ஓசியில் வேலை பார்த்து கொடுத்தா அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக அதன் மூலமாக பொருளாதாரமும் உயரப்போகுது, அதன் மூலமாக அதிர்ஷ்டமும் வரப்போகுது. நிறைய பேருக்கு வேலை மாறலாமா வீடு மாறலாமான்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வேலை மாறினீங்க அப்படின்னா திரும்ப வேலை கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து சினிமா துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கக்கூடிய அந்த அமைப்பில் வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நிறையா இந்த தடவை நீங்களே சரி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி உங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் வாங்குவீங்க. வாங்கினா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன. ஓகே. ஏன்னா ராகு தான் வந்து மின்னுவதை போல் பொண்ணல்லன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வேற பார்க்குறான்னா சுக்கிரனே வந்து அப்படி ஒரு மாதிரி. அதனால் நிறைய இந்த கல் வச்ச அந்த டைமண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்கன் டைமண்ட்லாம் வாங்கணுன்ற ஆசை வரும். அதில் ஒரு பிரேஸ்லெட் பண்ணணும்னு ஆசை வரும். சம்திங் லைக் தட். கொஞ்சம் அப்படியே ஆர்டிஃபிஷியலான சில விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நிறையா நல்லவை எல்லாம் கூடி வரப்போது கிஃப்ட் கிடைக்கும் போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரும்போது ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கோவம் வரும் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் பிள்ளைங்க மேலே கோவப்படுவீங்க, பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே கோவம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனம், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. மேலே கீழே விழுந்து அடிபடாம மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் எல்லாம் அடி உதவியை குடிப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பிள்ளைங்களை இந்த கராத்தா கிளாஸில் கொண்டு போய் விடுறது, திடீர்னு ஸ்கூல் திறந்தோடனே அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் கிளாஸில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளே கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி எடுத்துக்கலான்ற மாதிரி கொஞ்சம் உங்களை இயக்குவார் இந்த தடவை செவ்வாய். அதனால் அதுவும் நடக்கும். ஓகே. ஆனால் 12 மாதம் ஜிம்முக்குலாம் கட்டி வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட போக மாட்டோம். அதனால் ஒரு மாதத்துக்காக கட்டிக்கலாம். சரி, அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த தடவை ஜிம்மோட கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய திருப்பங்கள் நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஆஃபீஸ்லேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டிரான்சிட் ஆகிறது, இதெல்லாம் நடக்க போகுது. தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. எத்தனை நாள் தான் இவங்ககிட்டே வேலை பார்க்குறதா? தொழில் பண்ணான்னு சொன்னா கோ ஹெட். சூப்பராக இருக்க டைம், தாராளமாக பண்ணுங்கள். மேஷராசிக்காரங்க தொடுறதெல்லாம் வெற்றி, அதுவும் பரணி நட்சத்திரக்காரங்க நினைக்கிறதெல்லாம் வெற்றி. கவலையே பட வேண்டாம். 60 வயது தாண்டிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிவயிறு கழிவுகள் போகிற இடத்துல கவனம். அதே மாதிரி தேவையில்லாமல் கொஞ்சம் பெண்களாக இருக்க பட்சத்தில் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்துட்டு போகும். ஏன்னா சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தால் தான் பிசிஓடி இண்டிகேட் பண்ண, அது கேதுவோட சேர்ந்து அதை அதிகப்படுத்தும். ஸோ யூட்ரஸ் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பெண்களுக்கு கிரியேட் பண்ணும். இதெல்லாமா தெரியும்? எஸ், இதுதான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இதுவும் தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. பட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா இந்த 1 மாதம் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஓகே, ஃபைன். அதை தாண்டி வரும் நெகட்டிவாக தலைவலி, பல்லு வலி, இது ரெண்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கேது சுக்கிரனோட சேர்ந்து போது கண்ணு பிரச்சனை வரும். சிம்பிள் விஷயம் சொல்லித்தரேன். உங்களால் முடியும்னா யாராவது கண்ணு தெரியாத பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரோடு ஓரமாக வரும்போது கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு உண்டியலில் உங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை போடுங்க. அவ்வளோதான். எவ்வளோ நல்ல பிள்ளை, இவனை போய் ஏதாவது பண்ணுறேன்னு சுக்கிரன் மண்டையிலேயே போடுவார் கேதுவை. அவ்வளோதான், சொல்லவே வேணாம். அல்டிமேட்டான பலன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உதவிகள் செய்ய செய்ய, கண் அறியாதவங்களுக்கு தானம் செய்ய செய்ய இந்த தடவை வாழ்வில் வெளிச்சம் வரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம் தரும். அதை தாண்டி திருப்பதி பெருமாள் வழிபாடு. நிறைய பேருக்கு இந்த திருப்பதி பெருமாள் வழிபாடு, திருப்பதி பிரசாதம் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். திருப்பதி பெருமாளோட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். திருப்பதி பெருமாள் போகிற இடத்துல அப்படி தெரிய வரல, ஏதாவது யூடியூப் தந்து திருப்பதி பெருமாள் வந்து நிற்பார். இதெல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெரியும். ஏன்னா சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது லட்சுமி மகாலட்சுமியோட சேர்ந்திருக்கக்கூடிய தலையில்லாத இருக்கும் பூவராக பெருமாளோட கனெக்ட் ஆகும். நிறைய இந்த தடவை மலைகள் சார்ந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை என்ன தென்படும்னா மலை தென்படும். ஹில் பார்ப்பீங்க. நிறைய பேர் மலைகளுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை மலை சார்ந்த அமைப்புக்குள் போவீங்க. மலையை எடுக்கும்போது ஏதாவது ஒரு மலையை பற்றியான விஷயங்கள் உங்கள் யூடியூப்பில் உங்கள் கண்ணில் படும். உங்களுக்கு மட்டுமே படும், மற்றவங்களுக்குலாம் அது தெரியாது.
அப்போ மலையோடு தொடர்பு வரும்போது என்ன, நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு போறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மலை பார்த்தல் என்கிற நிகழ்வு நட்சத்திர கால நிகழ காத்திருக்கிறது. இது ஜூலை மாதம்.